தெய்வ கிருபையினாலே நாம் இப்பொழுது பூரணம் என்கிற தலைப்பின் கீழான தொடர் சத்தியங்களை ஆவியான உதவியோடு கற்றுக்கொண்டு வருகிறோம். ரட்சிப்பில் பூரணம் என்கிற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். எடுத்து வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின பவுலுடைய நிருபம் 8ஆம் அதிகாரம் 29, 30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ஒரு அற்புதமான சத்திய வசனத்தை நாம் எடுத்து கடந்த மாதங்கள்லாம் தியானித்து வருகிறோம். பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி ரட்சித்தார், இந்த ரட்சிப்பின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் ருசி பார்த்துட்டு வரோம். ஏன்னா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், கடந்த கால ரட்சிப்பை பெற்று இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாலிப பிள்ளைகள், அடுத்த தலைமுறை கண்டிப்பாக இந்த அனுபவத்துக்குள்ளே ரொம்ப அழகாக தேவன் கொண்டு செல்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு நடந்ததுன்னா, முதல்ல பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? நம்மை முன்னறிந்தார். இது எங்கே நடந்தது? பரலோகத்தில். அப்போ முன்னறிதல் என்பது பிதாவாகிய தேவன் நம்முடைய எதிர்காலத்தை முன்கூட்டியே என்ன செய்து விட்டார்? பார்த்து விட்டார். எப்பவே பார்த்துட்டார்? நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் உங்களை குறித்து, என்னை குறித்து ஒரு திட்டம் உருவானது பாருங்க. அதை தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஆசீர்வாதம். அவர் உங்களை என்னையும் முன்னறிந்தார். இப்போ இப்படி முன்னறிந்த பிதா பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட உறவை நம்மோடு ஏற்படுத்தி அவரை அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை நமக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் நம்மை கொண்டு வந்தார். இதான் முன்னறிதல் பார்த்தோம். முன்குறித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம். அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை போல நீங்களும் நானும் மாறுவது தான் பிதாவாகிய தேவனுடைய முன்குறித்தல். அதாவது ஒரு இலக்கை நமக்காக முன்கூட்டியே தீர்மானித்தார். முன்னறிந்தார், தெய்வ திட்டம். முன்குறித்தார், நமக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயித்தார். அப்போ அந்த இலக்கு என்ன? யாராக இருந்தாலும் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்பமோ துன்பமோ எதுக்காக வருது? முடிவு நன்மை. அந்த முடிவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் முடிவை பார்த்து நன்மைன்னு சொல்லுவீங்க, இன்னொரு பக்கம் உங்களை பார்த்தீங்கன்னா இயேசுவை போல மாறிடுவீங்க. அல்லேலூயா. நடக்கிற தீமையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் முடிவை பார்ப்பீங்க, அது நன்மையாக முடியும். அதே நேரத்தில் உங்களை பாருங்கள், இயேசுவை போல சுபாவம் மாறி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன? முன் குறித்தல். அதை தான் கடந்த வாரம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, மூன்றாவது படி, அந்த ஆர்டரில் மூன்றாவது ஆர்டர், அழைத்தும் இருக்கிறார். எதுக்காக அழைத்தார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ அழைப்பு அப்படின்னா என்ன? அந்த அழைப்புலாம் நமக்கு வந்ததுனால தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ வேதத்தில் அழைப்பு என்பது பிதாவாகிய தேவனுடைய சத்தம். இந்த நேரத்தில் தான் ஒரு சத்தம் நமக்கு கேட்கிறது. அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷமான ஒரு காலிங், ஒரு சத்தம், ஒரு அழைப்புதல், ஒரு தருணம், இப்படின்னு நிறைய சொல்லலாம். அப்போ அழைப்பு என்பது தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த முன்குறித்தலுக்கும் இந்த அழைப்பு இதுக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முன்னறிந்தல் என்ன? பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த ஆதி அன்பு, உறவு, முன்னறிதல். முன்குறித்தல் என்ன?
இயேசுவை போல மாறணும் அப்படின்ற திட்டம். அழைத்தல் என்ன? பிதாவாகிய தேவனுடைய சத்தம். இந்த சத்தம் கேட்டு தான் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இப்போ அந்த அழைப்பு அப்படின்றதையும் முன்குறித்தல் இதையும் சேர்த்து நாம் பார்க்கும்போது, இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை போல மாறணும்னு முன்குறிச்சவர் இப்போ நம்மை அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. எப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இந்த அழைப்பை வேதம் 2 விதமாக சொல்லுது. ஒன்று காமன் காலிங். இப்போ உதாரணத்துக்கு கல்யாணத்தில் எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம், நம்ம தெரிஞ்ச எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம். இது வந்து காமன் காலிங். ஆனால் ரொம்ப நெருங்கிய உறவுகளை எப்படி கூப்பிடுவோம்? எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி பத்திரிக்கை வச்சு, இல்லை ஃபோனில் சொல்லி, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பி, இதுவும் காலிங் தான். இப்போல்லாம் யாரும் பத்திரிக்கைலாம் இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்பி விடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையே வராது. ஒரே பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் வந்து அது அப்படியே 1000 பேருக்கு சென்ட் பண்ணப்படும். வீடு வீடாக தனித்தனியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அப்படி காலங்கள் ஓடிட்டுருக்குது. இதெல்லாம் இனி எலஜா கல்யாணம்லாம் எப்படி ஆக போதோ தெரில. ஒரு இன்விடேஷனா இல்லை 1000 இன்விடேஷனான்னு தெரில, பார்ப்போம். இப்போ இந்த அழைப்பை பிதா எப்படி வச்சிருக்கிறார்னா சுவிசேஷத்தின் மூலம். காமன் காலிங் என்ன? சுவிசேஷத்தின் மூலம் எல்லாருக்கும் பிதா என்ன பண்ணுறார், ஒரு அழைப்பை கொடுக்குறார். எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி நம்ம இங்கே வந்து விசுவாசியாக தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருப்பது நம்ம புத்திசாலித்தனத்தினால் வந்து உட்காரல. இந்த அகில உலகத்தை படைத்த பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் அழைத்ததனால். அல்லேலூயா. அழைப்பில் 2, ஒன்று காமன் காலிங், இன்னொன்று பர்சனல் காலிங். காமன் காலிங்னா என்ன? எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், பைக்கு பிடிச்சி ஸ்பீக்கரை வச்சு எல்லாருக்கும் சொல்கிறோம். ஆனால் அந்த சுவிசேஷ கூட்டங்களில் எல்லாரும் ரசிக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் தேவன் தனிப்பட்ட முறையில் உங்களோடு பேசியிருப்பார். பேசினாரா? அது சத்தம் கேட்டுச்சா? அதனால தான் நம்ம இருதயம் திறந்தது, இல்லைன்னா திறந்துருக்காது. நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ சீக்கிரம் இருதயத்தை திறக்க விட்டுருவோமா? எல்லாரும் காட்டு கற்றுனாலும் நல்ல திண்டுக்கல் போட்டு பூட்டி வச்சிருப்போம். நம்ம அதே இருதயத்தில் ஆண்டவர் பேசின உடனே அந்த பூட்டி எப்படி தான் கலடுதுன்னே தெரியாது, திறந்துடும். நிறைய பேர் சொல்லுவான், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னே எனக்கு தெரில பாஸ்டர், நான் எப்படி மாறினேன்னு எனக்கு தெரில. அதங்க அதிசயம், அது தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லது. ஆனால் திடீர்னு தேவன் லீதியாளின் இருதயத்தை திறந்த மாதிரி சிலருடைய இருதயத்தை என்ன பண்ணுவார், ஓப்பன் பண்ணுவார் பாருங்க. அப்போ தான் அவங்க ஆண்டவரை தேடி வருவாங்க. அதுபோல் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், பர்சனலாக தான் அழைச்சிருக்கிறார். இந்த அழைப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையா இல்லையா? நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம், அதனால் ஒரு அழைப்பு, ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த அழைப்பை நம்பி வந்த நமக்கு ஒரு பெரிய திருப்பம் காத்திருக்கிறது. உண்மையா இல்லையா? அதனால் அழைப்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணேன். அழைப்புனா என்ன? எல்லா வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல. கிரீக்கில் என்ன, ஹீப்ரூவில் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அழைப்பு என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, நிச்சயமான வெற்றி உண்டு, அதை தான் அழைப்போம். நம்மளை எதுக்காக அழைச்சாராம்? நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு அழைச்சாராம்.
நோ டவுட். அவர் சத்தத்தை கேட்டு வந்த நம்ம எல்லாரையும் அவர் நிச்சயமா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வைப்பார், ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வைப்பார். அதுக்காகவே அழைச்சார். இங்கே பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய திறமையை கண்டு அழைக்கலை, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கண்டு அழைக்கலை, உங்ககிட்ட இருக்கிற பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கண்டு அழைக்கலை. அவர் அழைத்தது அவருடைய வல்லமையை நம்பி தான். நம்மளை நம்பிலாம் அழைக்கலை, அவருடைய வல்லமையை நம்பி அழைச்சார். ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொன்னார்? நீ புறப்பட்டு போ, உன் இனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் இடத்தை விட்டு, உன் ஊரை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுத்தார். எங்கேயாவது ஆபிரகாம் கேட்டு போனாரு? ஆண்டவர் ஒருத்தரை அழைக்கும் போதே அந்த நபரை குறித்த ஃபுல் பிளானை போட்டுட்டு தாங்க அழைப்பார். இன்னும் சொல்ல போனா, அவர் அழைப்பு கிடைச்சிருக்கனாலே நம்ம பாக்கியவான்கள். நம்ம வாழ்க்கையில் என்ன வராது, இனிமேல் தோல்வி என்பது இல்லை. இது என்னைக்கு நீங்க புரிஞ்சு விசுவாசிக்கிறீங்களோ படிக்கட்டுகளை ஏறி போயிட்டே இருப்பீங்க. ஆனா நிறைய பேருக்கு இது புரியாததுனால என்ன புலம்புறாங்கன்னா, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியல, நான் எதுக்கு சபைக்கு போறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையெல்லாம் பின்னோக்கியே போற மாதிரி இருக்கு. முதல்ல அந்த அழைப்பினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. மனுஷ சத்தம் அல்ல, அது தேவனுடைய சத்தம். அவர் நம்மளை கூப்பிடுறாரு, நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா ஏதோ அவருக்கு வேலை எதுவும் இல்லாததுக்காக, போர் அடிக்கிறதுக்காக நம்மளை கூப்பிடல. நம்ம மேல் விசேஷித்த திட்டம், தீர்மானம் வச்சிருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிற யாருமே வேஸ்ட் கிடையாது, எல்லாமே ஸ்பெஷல். அல்லேலூயா. இது எத்தனை பேர் மனதில் கொண்டு வந்து வைத்து நன்றி சொல்கிறீங்களோ, கண்டிப்பாக அப்போ தான் உங்கள் முகம் மலரும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் பிசாசு ஏதாவது ஒன்று நடந்தோன்னே உடனே சொல்லுவான், பார்த்தியா இதுக்கு தான் உன் வாழ்க்கையில், இதுக்காக தான் உன் கடவுள் கொண்டு வந்து பாரு, அவரால் முடியல பாரு, உன்னை கைவிட்டார் பாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்கிறான் அவன். பொய்யெல்லாம் நம்பாதீங்க. மீகால ஒரு வசனம் இருக்கு, பிசாசே சந்தோஷப்படாது, பிசாசே சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே ஒருவேளை உட்கார்ந்தேன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அதனால் நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்துருக்கிறேன்னு சந்தோஷப்படாத, எனக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை விடவே மாட்டார், என்னை உடனே தூக்கி விடுவார், என் கூட இருப்பார், என் வாழ்க்கையை மாற்றுவார், எனக்குன்னு ஒரு நல்ல திசையை வைத்திருக்கிறார், நான் அதை நோக்கி பிரயாணம் பண்ணுறேன், நான் சோர்ந்தே போக மாட்டேன். எத்தனை பேருக்கு உங்கள் விசுவாசம் உயருது? அழைத்தவர் உண்மை இல்லவருங்க, பொய் சொல்ல ஒரு மனிதனோ மனமாறு ஒரு மனுப்புத்திரனோ அல்ல. அவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட எதுவுமே முடியாதுன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, தெரியுமா? மனுஷன் வேணா சாரின்னுவான், எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் செய்கிறேன் பாருங்கன்னுவான். நடிச்சா சாரி பிரதர், எவ்வளோ முயற்சி பண்ணேன், சாரி, ரொம்ப நான் மன்னிப்பு கேட்குறேம்மா, என்ன என் மேலே கோவப்படாது. ஆனால் அதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான், அடுத்த நாள் சாரி சாரின்னு 100 சாரி சொல்லுவான். நம்ம ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொல்லவே மாட்டார். ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லாமலிருந்தே இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர் வார்த்தையினால சகலத்தையும் படைத்தவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமேன்னு பாடுறோமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தை தரும், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் பாடுறோம். ஒரு வார்த்தை போதும். அன்னைக்கு இருந்த 100 சொன்ன ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் சோமாயிடும். அந்த நபருக்கு இருக்கிற விசுவாசம் கூட பல நேரம் நமக்கு வரமாட்டேங்குது. ஆமாம், சபை என்ன, பைபிள் என்ன, சர்ச்,
அமெரிக்கா ஜனாதிபதி உங்களை கூப்பிடுறாரு. ஆமாம், என்ன ஜனாதிபதி என்ன கூப்பிட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்லுவாமா அப்படி? போன வாரம் அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. கிளாஸ் எடுத்துருந்தேன். என்னடா நமக்கு வித்தியாசமாக இருக்குது, அமெரிக்காவிலேருந்து கால் வருது. ஒரு ட்ரம்ப் இதை மாற்றி இது போட்டாரோ. அட்டன் பண்ணல, அப்படி பார்த்துட்டு வச்சுட்டேன். கிளாஸ் எடுத்துருந்தேன், எதுக்கு அதை போய் அட்டன் பண்ணிட்டு. அப்போ சார் நமக்கு கூட அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வருதா? அப்போ இது மாதிரிலாம் சில நேரம் இந்த உலக காலிங்க நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுது. யாராவது ஒருத்தங்க திடீர்னு கால் பண்ணிட்டா அப்படியே நம்ம மனம் அப்படியே பூரிப்படையுது. ஆனால் தேவனுடைய காலிங்க எத்தனை பேர் விலை உயர்ந்த சத்தமாக நினைக்கிறோம். அந்த சத்தத்தில் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த காலிங் அப்படின்ற அந்த அழைப்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா என்ன வேர்டு பயன்படுத்துகிறாங்கன்னா கேலியோ. கேலியோ, KALEO. அழைப்பு என்ற வார்த்தைக்கு கல்லேயோ அப்படின்னு சொல்லலாம், கல்லேயோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்டைலாக சொன்னால் கேலியோன்னு சொல்லலாம். ஆனால் கல்லேயோன்றது கரெக்ட். KALEO, கல்லேயோ. இந்த வார்த்தை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லேயோ என்ற வார்த்தை எக்லீஷியா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. எக்லீஷியா, எக்லீஷியான்னு என்ன? சபை. சபைக்கு இன்னொரு பேர் கிரீக்கில் எக்லீஷியா. அது ரெண்டு வார்த்தை. எக் அப்படின்னா வெளியே, எக்னா வெளியே. கலேஷியா அழைத்து வரப்படுதல், வெளியே அழைத்து வரப்படுதல். அப்போ சபை அப்படின்னு நம்ம கூடுறோம்னா நம்ம யார் தெரியுமா? உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். அதனால தான் நமக்கு என்ன பேர்? எக்லீஷியா. அந்த வார்த்தையில் வர கலேயா என்ற வார்த்தை தான் என்ன மீனிங்? அழைத்தல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை பேர் சொல்லி என்ன பண்ணுறார்? அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? இப்போ கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, ஜூலி அப்படின்னு கூப்பிட்டா ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? சும்மா யாராவது கூப்பிடுவாங்களா? இல்லை சும்மா கூப்பிட்டேன், சரி ஓகே, ஒரு தடவை விட்டுரும். ரெண்டாவது தடவை கூப்பிட்டு சும்மா விட்டேன், மூணாவது தடவை ஜூலி வேற மாதிரி ஆகிடும். உண்மையா இல்லையா? கூப்பிடுறதுக்கே ஒரு நோக்கம் இருந்தால் தான் நம்ம கூப்பிடுவோம், இல்லைன்னா கூப்பிடுவோமா? அப்போ தேவன் கூப்பிடுறாருன்னா ஒரு பெரிய திட்டம் இருக்கு, அதை நிறைவேற்றுவதற்காக நம்மை அழைக்கிறார். இப்போ இந்த அழைப்பு நான் சொன்னேன், பொதுவான அழைப்பு, சுவிசேஷ அழைப்பு. ஆனால் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல தான் நமக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் உங்கள் இருதயம் என் இருதயமும் ஸ்பெஷலாக தேவனாலேயே திறந்தது. அதில் தான் இங்கே உட்காந்துருக்கோம். அதனால தான் ரெண்டு வித அழைப்புன்னு சொன்னேன். ஒன்று காமன் காலிங், இன்னொன்று பர்சனல் காலிங். எல்லாரையும் அழைக்கிறது போல சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் தேவனே நம் இருதயத்தை திறந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு தேவனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அப்போ இந்த அழைப்பு மூணு விதமாக எழுதிக்கோங்க. ஒன்று தனிப்பட்ட அழைப்பு, பர்சனல் காலிங். அப்படின்னா தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆபிரகாமே பேர் சொல்லி அழைத்தார், மோசே பேர் சொல்லி அழைத்தார். அப்போ உங்கள் பேர் ஆண்டருக்கு தெரியுமா தெரியாதா? ஜெயக்குமார் அப்படின்னு பிரதர் பேர் சொல்லி அழைச்சாரா இல்லையா? உங்கள் பேர் ஆண்டருக்கு தெரியும். நமக்கே நம்ம பேர் தெரியாமல் இருக்கலாம் சில நேரம். நான் சொன்னது அர்த்தம், நமக்கே நம்ம பேர் அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அன்னைக்கு கூட ஜெய் வீட்டில் சொன்னேன், சகையுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்?
நீங்கள் வேறு பாச எங்கள் பேருக்கே என்ன அர்த்தம் தெரியாது, ஏதோ வச்சாங்க ஸ்டைலாக இருக்குன்னு நான் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டேன். சகைவுன்னா என்ன அர்த்தம்? உடனே குள்ளன். ஏங்க அது அது ஆளுங்க, சைஸை சொல்லலை. பேருக்கு அர்த்தம் என்ன? சகைவு. சத்தமா, சகைவுன்னா என்ன அர்த்தம்? மாசற்றவன், தூய்மையானவன் அர்த்தம். சகைவுன்னா என்ன அர்த்தம்? மாசற்றவன், தூய்மையானவன். ஆனா அவர் வாழ்க்கை அடிச்சு பிடிச்சி எல்லார்கிட்ட இருக்கிறது சுரண்டி எடுக்கிறது, வரி வசூலிக்கிறார். எல்லார் வீடு பணமும் எங்க இருக்குது? இப்ப சகை வீட்டில். ஆனா பேருக்கு அர்த்தம் என்ன? தூய்மையானவன், மாசற்றவன். பேருக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தமே இல்லாம இருந்த சகைவை தேடி வந்தார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து சகைவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும் அழைப்பு கொடுத்தார். அந்த சத்தம் கேட்ட உடனே சகை வாழ்க்கையே பேருக்கே தப்பல் மாறிடுச்சுங்க. இறங்கணும்னு சொல்றான். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்பா, அது வரைக்கும் பாவி பாவின்னு கத்தனவெல்லாம் இந்த வார்த்தையை சகை சொன்னோன்னே பா அப்படின்னா அப்படி ஸ்டக் ஆயிடுச்சு வாய். பாவின்னு சொல்ல வாயை திறந்தவெல்லாம் நின்று போச்சு. எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி. இதாங்க மக்கள், புகழ்ற வாயி இகழும், இகழ்ற வாயி புகழும். அப்ப இயேசு நம்மை அழைக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த அழைப்பு எதை காட்டுது? நம்முடைய வாழ்க்கையை அந்த தெய்வ திட்டத்தின்படி மாற்ற. அப்ப நம்ம பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, முஜா போய் கண்டுபிடிங்க அவங்க பேருக்கு என்ன அர்த்தம். முதல்ல அதுபடி இருக்கீங்களான்னு பாருங்க. இல்லையா ஆண்டவரை கேளுங்க, அதன்படியாவது என்னை மாற்றுங்க ஆண்டவர். ஜூடாவுக்கு ஜான் ஜூடான்னு பேர் வச்சோம். ஜான்னா என்ன அவனுக்கே தெரிய மாட்டேங்குது, பல முறை சொல்லியிருக்கேன். யோவான் என்கிற சீஷனுடைய பேரை தான் முதல்ல வச்சோம். யோவான் அப்படின்றது அன்பை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நபர். இன்னொன்று அதிகமாக வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்ணுற நபர். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அடிக்கடி வர ஒரு வார்த்தை என்னன்னா, வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி அப்படின்னு எழுதிக்கிட்டே வருவார். அதனால வார்த்தைக்கு அவனோட சாட்சியாக வைக்கணும்னு அந்த பெயர் வச்சோம். இவருக்கு எலியான்னு பேர் வச்சோம். உனக்கு நான் தானே பேர் வச்சேன் பார்க்குறப்படி. அவங்க அம்மா கேட்டாங்க என்ன பையனுக்கு பேர் வைக்கணும். எலஜாவுக்கு எலஜான்னு பேர் வச்சோம். என்னென்ன அவர் வச்சாரா? இப்போ இன்னொரு பேர் யாருக்கு வச்சோம்? சரி, அப்போ அங்கே இருந்தோம், அதனால் இவருக்கு எலஜான்னு பேர் வச்சோம். எதுக்கு? அப்போ அவங்க அம்மா கேட்டது, ஷீலா கேட்டது, அவன் எதிர்காலத்தில் பயங்கரமாக அக்கினி இறக்குவான்னு சொன்னேன். அக்கினி இறக்குவான் அப்படின்னு சொன்னேன். என்ன அக்கினி இறக்க போகிறானோ தெரில, பார்ப்போம். அப்போ இந்த பேருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறதில்லை. ஆனால் தேவன் நம்மை அழைக்கும் போது தனிப்பட்ட ஒரு அழைப்பு, பேர் சொல்லி அழைக்கிறார்னா கண்டிப்பாக அந்த பேருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பேர் சொல்லி அழைக்கிறார்னா நாம் அவருக்கு ஏதோ தற்காலிகமாக தோன்றினவங்க அல்ல, பல இடமாக நம்மை குறித்து தேவன் நினைத்ததுனால, யோசித்ததுனால நம்ம பேர் சொல்லி அழைக்கிறார். இப்போ சடனாக ஒருத்தர் கூப்பிடணும்னா டக்குன்னு பேர் வருமா? நம்ம என்ன சொல்லுவோம், அந்த 3வது சேரில் இருக்கிறவர் கூப்பிடுங்கன்னு. ஆனால் அதே நம்ம டெய்லி அவங்கள பற்றி யோசிக்கிற ஒரு நபர், பழகிற ஒரு நபர், அந்த பேர் உடனே ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? அப்போ தேவன் நம்மளை பேர் சொல்ல அழைக்கிறார்னா ஏதோ சடனாக தோன்றினது அல்ல, நம்மை குறித்து அவர் பல நூற்றாண்டுகள் நினைத்திருக்கிறார்.
நம்ம பேர் கூட நமக்கு பல நேரம் மறந்துடும், ஆனால் தேவன் ஒரு நாளும் மறக்காத. அதனால் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறார்? தனிப்பட்ட அழைப்பு எல்லாருக்குமே. ரெண்டாவது, அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனம் கொடுத்த தனிப்பட்ட அழைப்பு வல்லமையுள்ள அழைப்பு. எப்படி அது வல்லமையுள்ள அழைப்பு அப்படின்னா, இப்போ தேவன் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அந்த சத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கு. எப்படி லாசரு கல்லறைக்கு முன்னாடி லாசருவே வெளியே வா அப்படி சொன்னோட மரித்த லாசர் வெளியே வந்தானோ, அதே போல பாவத்தில் மரித்திருந்த நம்மை அவர் அழைப்பினாலே நாம் உயிர் பெற்று வெளியே வந்தோம். அல்லேலூயா, புரியுதுங்களா? அந்த சத்தம் எங்கிருந்து நம்மளை எழுப்பினது? பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தது. அந்த சத்தத்தினால தான் நீங்களும் நானும் எபேசு 2:1 படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். லாசருவை உயிர்ப்பித்தவர் நம்மையும் உயிர்ப்பித்தார். அப்போ அந்த சத்தத்தில் என்ன இருக்கு? அழைப்பில் வல்லமை. மூன்றாவது, அவர் கொடுத்த அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா மாறாதது. மாறாதது. வாசிங்க ரோமர் 11:19. ரோமருக்கு எழுதின பவுலுடைய நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. மாறாதவைகள். அப்ப தேவனுடைய அழைப்பு என்னப்பட்டது? மாறாதது. அப்படின்னா என்ன? ஒரு முறை அழைச்சிட்டார் அப்படின்னா சாரிப்பா அப்படின்னு வாபஸே வாங்க மாட்டாரோ. நீங்கள் ஜெபிக்காமல் போனாலும், பைபிள் படிக்காமல் போனாலும், 3-4 வாரம் சர்ச்சுக்கு கட்டடிச்சாலும், கொடுத்த அழைப்பை திரும்ப என்னை கொடுத்துரு சாரி அப்படின்னு வாபஸே வாங்க மாட்டார். எதுவுமே புரியுது? அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது, அன்சேஞ்சிங். யாராலையும் மாற்றவே முடியாது. 1000 பேர் 1000 சொல்லலாம், இதெல்லாம் உருப்படாத கேஸ்ன்னு கூட நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் தேவன் அவர் அழைச்சிட்டார்னா அதை ஒரு நாள் யாருக்காக மாற்ற மாட்டார். அரேலுயா. அப்போ அழைப்பு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த சத்தம் நம்ம கேட்டிருக்குன்னா நம்மளாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். இதை எடுத்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணும்போது 21 அழைப்புகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை அழைப்புகள் இருக்கு பைபிளில்? 21 விதமான அழைப்பு. முடிஞ்சா கண்டுபிடிச்சிட்டு வாங்க. பைபிளில் 21 அழைப்பு இருக்கு. ஏற்கனவே ஆளின் வீட்டு மாடியில் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? வரங்கநேரில் இருந்தப்போ அந்த 21 அழைப்பையும் எடுத்தேன் நான் பல வருஷங்கள் முன்னாடி. ஆனால் இப்போ அதை எடுத்தேன்னா வேறு கோணத்தில் புது வெளிப்பாடுகளோடு ஆண்டவர் கொடுப்பார். அதில் கொஞ்சம் மட்டும் பார்ப்போம். 21 அழைப்பையும் பார்க்க முடியாது, கொஞ்சம் பார்ப்போம். இன்னைக்கு ஒன்று பார்ப்போம் முடிந்தா. 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இங்க பார்க்குற அழைப்பு இந்த வசனத்தில், உங்களையும் என்னையும் தேவன் ஒளிக்கு அழைத்தார், இருளில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தார். வர அழைத்தார். நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ஏதோ ஒரு மதத்துக்குள் அழைக்கப்படவில்லை, அதை விட மேன்மையான காரியங்களுக்கு தேவன் நம்மை அழைத்தார். அப்ப முதல்ல எதுக்காக அழைத்தார்? ஒளிக்காக அழைத்தார். ஏன் ஒளிக்காக அழைக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஏன் ஒளிக்காக அழைக்கணும்? இருளில் இருக்கிற நம்ம வெளிச்சத்துக்கு வரணும். வேதத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஒளி எதை குறிக்குது அப்படின்னா பார்வையை குறிக்கிறது. விஷன். ஒளி எப்போது எதோடு தொடர்புடையது? விஷன்.
இப்போ சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்தவங்க, நம்மலாம் ஒரு காலத்தில் இருந்தோம். அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த அந்த காலத்தில் அவனுடைய இருண்ட சிந்தனைகளுக்குள்ளே மாட்டி நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? பிளைண்டாக இருந்தோம். மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருந்தோம். இதை தான் 2 கொரிந்தியர் 4:4 தெளிவாக சொல்லுகிறது. இந்த நிலையில் கண் குருடாக இருந்த நம்மை, இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு என்ன செய்தாராம்? அப்படின்னு என்ன? கண்ணை குருடாக்கி அவன் வச்சிருந்தான். அவர் நமக்கு பார்வை கொடுத்து உன் வாழ்க்கையை பார் என்று ஆச்சரியமாய் பார்க்க வச்சாராம். எத்தனை பேர் ஆச்சரியப்படுறீங்க? இதாங்க ரட்சிப்பின் மகத்துவம். இன்னைக்கு நம்ம கண்களில் ஒளி வந்ததுனால தான் இவ்வளோ மகத்துவமான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு ருசி தானா. டேஸ்ட் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? இப்போ பிரியாணி செய்யும்போது செஞ்சு முடித்தோடனே கொடுமையான பசியில் இருப்போம், அப்போ கொண்டாந்து டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அது இன்னும் பசி என்ன பண்ணிடும்? கிளப்பி விட்டுரும். ஸோ கொடுக்குற ஒரு 1/2 பிளேட்டு 1/4 பிளேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். தத்தமாந்துண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் ரட்சிப்பின் மூலமாய் ஆண்டவர் ஆச்சரியமான வாழ்க்கையை டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கிறார். அது நித்தியத்தில் தான் நிரந்தரமாக கிடைக்க போகுது. அல்லேலூயா. அப்போ அந்த ஒளிக்கு அழைத்த நோக்கம், ஒரு பக்கம் நமக்கு கண்ணு வரணும், பார்வை கிடைக்கணும், ஆச்சரியமாக நம்ம பார்க்கணும். என்ன ஆச்சரியமாக பார்க்குறோம்? நானா இப்படி மாறிட்டேன் பார்க்குறீங்களா? அவரா இப்படி மாறிட்டார் பார்க்குறீங்களா? இதாங்க ஆச்சரியமான ஒளி. இப்படி வெளிச்சத்துக்கு வரவே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? உங்களை என்னையும் உலகத்துக்கே வெளிச்சமாக மாத்துறாராம். ஒளிக்கு வரவழைச்சவர் மட்டுமல்ல, நமக்கு கண்கள் கொடுத்தவர் மட்டுமல்ல, விஷன் கொடுத்தவர் மட்டுமல்ல, உங்களை இந்த உலகத்துக்கே என்னவா மாத்துறாராம்? வெளிச்சமா. அதனால தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஆண்டரை பற்றி சொல்கிறீங்க. உண்மையா இல்லையா? இல்லைன்னா நம்ம சொல்லுவோம். என் கண்ணு நிறைய ஆச்சரியமானதை பார்க்கறதுனால தான் ஓடி ஓடி எல்லா சபைகளுக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ருசி பார்க்கல, நான் கண்டுபிடிக்கல, இதெல்லாம் நான் அனுபவிக்கலன்னு சொல்ல முடியுமா? என்ன? அப்போ தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஒளிக்கு அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா. இப்படி 21 அழைப்பையும் நமக்கு கொடுக்கிறார். இந்த 21 அழைப்பின் சத்தத்தையும் கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் உண்மையாவே பாக்கியவான்கள். புரியுதா இல்லையா? எதற்காக அவர் நம்மை அழைத்தாரோ அதை நிறைவேற நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதனால் இன்னைக்கு ஒரு அறிமுகமாக பார்த்துருக்குறோம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அழைப்பை குறித்த காரியங்களை நம்ம பார்ப்போம். இதுக்காகவே நம்மளை உலகத்திலேருந்து என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் அண்டையில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பெரிய பிளான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகுது. அதை நம்ம கண்ணுக்கு இப்போவே கொஞ்சம் ஆச்சரியமாக தெரியுதுன்னா போக போக இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் நன்மையின் தேவன் தானே. ஒருபோதும் நம்மை குறித்து தீமையை நினைக்காத தேவன் தானே. அப்புறம் ஏன் சோர்வாக இருக்கிறீங்க? எல்லாமே நன்மைக்கான்னு தைரியமாக சொல்லுங்க. எது நடந்தாலும் வாழ்க்கையில் நன்மைக்கா. ஒருவேளை தீமையாக வந்தாலும் அதை நன்மையாக மாற்றுகிறவர் என் ஆண்டவர். சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, தேவனை நல்லா துதிங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தரோடு நடை போடுங்க, புதிய காரியங்களை எதிர்பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நான் காலையில் மதுரையில் ஒரு சத்தியம் எடுத்தேன். நம்மளுடைய பேச்சு மாறினா தேவனுடைய செயல்பாடு மாறும். அது எப்படின்னு காலையில் கற்றுக் கொடுத்து, எப்படி பேசுறது, என்னத்தை பேசுறது, அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை. இந்த வாரம் முழுவதும் உங்கள் பேச்சு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக மாறட்டும், நல்லதாக மாறட்டும். சூழ்நிலை எல்லாம் மாறுதா இல்லைன்னு பாருங்க. போன வாரம் பேசினதெல்லாம் பேசாதீங்க. சத்தியத்தை மட்டும் பேசுங்க, வசனத்தை மட்டும் பேசுங்க. சூழ்நிலை மாறுதா இல்லையான்னு பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்
எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு சொல்லிக்கிட்டே இருங்களேன். பலவீனம் எங்கே ஓடி ஒளியுதுன்னே தெரியாது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லி பாருங்க. சத்துருக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவான். சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது மந்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. என்னால் முடியாது, என்னால் முடியாது, அவ்வளோதான். அப்படியே தான் நடக்கும். நெகட்டிவாக பேசிடாதீங்க, பாதிப்பு உங்களுக்கு தான். நல்ல பாசிட்டிவாக தெளிவாக பேசுங்க, நல்ல வார்த்தையை அப்படி அனுபவிப்போம். செய்யலாமா? ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.